மன்னர் பெருமானே பாருங்கோ, தஞ்சையில் மக்கள் காத்திருக்கிறார்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உள்ளூர் பயணம். சேலம் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு சில இடங்கள் தான் ஞாபகம் வரும். லைக் ஏற்காடு, மேட்டூர், அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் தான் ஞாபகம் வரும். ஆனால் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் நம்ம சேலமில் இருக்குன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம சங்ககிரியில் இருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான கல்கோட்டையில் தான் நாம் இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ இந்த கல்கோட்டையில் அப்படி என்ன ஸ்பெஷல், அப்படி என்னென்ன விஷயங்கள் இங்கே இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த கல்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேலே வாசல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஒன்றா தான் நம்ம கடந்து போகணும். அதில் முதல் வாசல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புலிமுக வாசல். உங்களுக்கு அங்கே தெரியும், ஒரு புலியோட முகம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா புலியோட முகம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். நிறைய யூடியூப் சேனலில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது புலிமுக வாசல், அங்கே புலி சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும்னு நிறைய யூடியூப் சேனலில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஏன் புலிமுக வாசல்னு பேர் வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலில் சொல்ல போகிறோம். அதுவும் ஆதாரத்தோட வாங்க சொல்கிறேன். ஸோ வந்த உடனே நமக்கு இங்கே இளைப்பாற ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. எடுத்த உடனே கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து வலதுபுறமாக தான் திரும்புது. அதுக்கப்புறம் மறுபடியும் இடதுபுறமாக திரும்புது. நம்மளால் நேராக கோட்டைக்குள்ளே வரவே முடியாது. இது ஏன் புலிமுக வாசல்னு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரே நிமிஷம் இருங்க. இப்போது ஒரு போர் நடக்குதுன்னு வைங்க, எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திபு இதில் ஓடி வருவாங்க போர் வீரர்கள். அப்போ அவங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட் என்ன தெரியுமா இருக்கும்? எப்படியாவது இது உள்ளே போய் கோட்டையை பிடிச்சிடணுண்டா, அந்த மைண்ட் செட்டில் தான் வருவாங்க. டக்குன்னு முன்னாடி அவ்வளோ பரபரப்பு, அவ்வளோ வேகத்தில் போரில் இருக்கிற யாரோ டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸலண்ட்டாக யோசிச்சிட மாட்டாங்க டக்குன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஸ்பேஸ் இருக்குது, ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை, வீரர்கள் பதுங்கி இருப்பாங்க. இப்போ டைரெக்டாக அங்கேருந்து நான் இப்படி ஓடி வரேன்னு வைங்களேன். கேமராமேன் கொஞ்சம் பின்னாடி போங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் இங்கேருந்து இப்போ என் கையில் சும்மா வாள் இருக்குதுன்னு நினச்சிப்போம். இப்போ நான் பாட்டுக்கு இப்படி நேராக ஓடி போகும்போது டக்குன்னு இந்தாண்டு இருந்து தாக்குனாங்கன்னா அண்ட் சரண்டர், இல்லைன்னா டெத். அவ்வளோதான், ரெண்டே விஷயம். இப்போ இங்கேருந்து ஓடி வராங்க, அங்கேயே இருங்களேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற இடம் வந்து தெரியவே தெரியாது. ஒன்றும் இல்லை, நான் அப்படியே நேராக ஓடி வந்து இப்படி குத்துனேன்னா முடிஞ்சுது. ஸோ அதுக்காக தான் புலிமுக வாசல்னு பேர் வச்சுருக்காங்க. புலி என்ன பண்ணுன்னா பதுங்கி இருந்து தான் தாக்கும். ஸோ அந்த மாதிரி வீரர்கள் இங்கே பதுங்கி இருந்து தாக்குறாங்க அப்படிங்கிறத நினைவு கூறும் விதமாக தான் அந்த ஃபர்ஸ்ட் வாசலே புலிமுக வாசல்னு வச்சுருக்காங்க. நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சாதாரணமாக செய்ய மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கும். ஸோ அதுக்கு இது ஒரு சான்று. அடுத்ததான் இரண்டாவது ஒரு வாசலுக்கு வந்து வந்திருக்கோம். இந்த வாசலுக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்கோட்டை வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளார் என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு அழகிய மண்டபம் வந்து பார்க்க முடியும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கல்லிலேயே கட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து கல்கோட்டை வாசல் அப்படின்னு சொல்லி பேர். இதோடைய தூணில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து புடைக்கப்பட்டிருக்கு. சிவனாக இருக்கட்டும், அனுமாராக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையில் இருந்த அரசன் அரசியை கூட சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற முதல் தூண்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிற்பம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் காம சிற்பங்களையுமே செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா யாழி சிற்பத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த தூணில் நம்மளால் அந்த யாழி சிற்பத்தையும் பார்க்க முடியும்.
ஸோ அடுத்து அந்த கல்கோட்டை வாசலை தாண்டி வந்தோம்னா நம்மளால் வலதுபுறமாக ஒரு குளம் வந்து பார்க்க முடியும். அதாவது கோட்டையில் இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய, அந்த காலத்தில் வந்து கோட்டையில் இருக்கிறவங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த குளத்தை வந்து அமைச்சிருக்காங்க. உண்மையிலுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது குளம். அது மட்டும் இல்லாமல் அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வீரபத்ரன் கோயில். அங்கே இருக்கிற நந்தி சிதைக்கப்பட்டிருக்கு. மேபி அந்த காலத்தில் போர் நடந்திருக்கும்ல, ஸோ அப்போ கூட அதை வந்து சிதைச்சு விட்ருக்கலாம். ஸோ வாங்க அந்த கோயிலுக்கு அப்படியே போகலாம். எந்த அளவுக்கு வந்து அந்த சிற்ப வேலைப்பாடுகள் வந்துட்டு ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப தத்ரூபமாக வந்து செதுக்கியிருக்காங்க. அந்த சின்ன சின்ன மணி இருக்கும்ல டிசைன்ஸில் கூட, ஸோ அது கூட ரொம்ப தத்ரூபமாக வந்து செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. என்னதான் சொல்லுங்கள், அந்த காலம்தான். வாங்க உள்ள போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நந்தியோட சிலை வந்து ஃபுல்லாகவே செதுக்கப்பட்டிருக்கு. ஒரு அழகிய நந்தி, மேபி போரில் வந்து செதுக்கப்பட்டிருக்கலாம். உண்மையிலுமே கோயில் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக, அழகாக, அதோடைய கலை வடிவமாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக நேர்த்தியாக இருக்குது. அடுத்து வந்து 3வது வாசல். இந்த வாசலுக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா கடிகார வாசல். ஏதுக்கு கடிகார வாசல் பேர் வந்துச்சுன்னா, அந்த காலத்தில் வெயில வச்சு எத்தனை மணி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வாசலுக்கான பேர் வந்து கடிகார வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வாசல்லே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க. ரொம்ப நுணுக்கமாக நேர்த்தியாக இருக்குது. இந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதே போல் என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா கல் மண்டபம் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இலைப்பாறை மண்டபம், அதாவது ஒவ்வொரு வாசல்லையும் நிறைய மண்டபங்கள் வந்து கட்டியிருக்காங்க. மேபி அந்த காலத்தில் வீரர்கள் ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த மண்டபங்களை வந்து கட்டியிருக்கலாம். வாங்க அப்படியே உள்ள போகலாம். அடுத்ததாக இந்த 3வது வாசலை கடந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ வந்து கிடைக்கும். பாருங்கள், மொத்த சேலத்தோட சங்ககிரியோட அழகை நம்மளால் இங்கே நின்று ரசிக்க முடியும். ஒரு உண்மையை சொல்லணுன்னா, நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னா இதை உணர்த்துது. ரொம்பவுமே அழகாக வாழ்ந்திருக்காங்க, இயற்கையாக ஒன்றி வாழ்ந்திருக்காங்க. எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்பாக இருக்குது. கட்டாயமாக லைஃப்பில் ஒரு வாட்டியாவது பார்க்க வேண்டிய இடங்கள் இந்த மாதிரியான இடங்கள் தான். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தீங்கன்னா மறக்காமல் இந்த கல்கோட்டைக்கு வாங்க. உண்மையிலுமே ரொம்ப அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் பற்றி தெரிஞ்சுக்க இது நமக்கு ஒரு புத்தகம்னே சொல்லலாம். அத்தனை விஷயங்கள் இங்கே இருக்குது. இந்த மாதிரி தான் இப்போ நான் வர வழியிலே பார்த்தேன், நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து அங்கங்கே போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வரலாற்று பொக்கிஷம் வாய்ந்த இடங்களில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் போடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இங்கே வர எந்த மக்களாக இருந்தாலும் சரி. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, வரைஞ்சிடுறாங்க. இங்கே நிறைய வந்து நம்மளால் ஆர்டிஸ்ட்டுங்களை பார்க்க முடியும். பேர் எழுதி வச்சுருவாங்க அங்கங்கே. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம வீட்டு செவத்துலேயோ இல்லை நம்ம வீட்லேயோ இந்த மாதிரி எழுதி வைப்போமா, இதுவும் அந்த மாதிரி தான். நம்ம வீடு நம்முடைய அடையாளம். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி அந்த பேர் எழுதுறது இருக்கிறது அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நானும் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த மாதிரி இடங்களில் பாதுகாக்கணுமே தவிர சிதைக்கக்கூடாது. தயவு செஞ்சு சிதைச்சிடாதீங்க. அண்ட் தென் நான் சொன்னேன்ல, ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து எனக்கே ரொம்ப பூரிப்பாக இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள்,
யாருக்காவது தெரியுதா இது எதுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு? இது எதுக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோட்டைக்குள்ளார மழை தண்ணி தேங்குச்சுன்னா ஸோ இந்த வழியாக தான் அந்த தண்ணி எல்லாம் வந்து கீழே அந்த குளம் பார்த்தோம்ல அந்த குளத்துக்கு போயிடும். ஸோ அந்த தண்ணீர் அடித்து வர அந்த தண்ணீர் வந்து வெளியில் செல்லக்கூடியதுக்காகவே ஒரு பிரத்யேக பாதை வந்து அமைச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் தான் அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் என்ன தெரியும், வெறும் பாட புத்தகத்தில் போட்ட ஃபோட்டோஸை மட்டும் பார்த்தா ஒன்றும் புரியாது. இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சொல்லும் போது தான் அவங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் நேரில் பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டுவாங்க. இது ரொம்பவே வியப்பாக இருக்குது. அந்த காலத்திலே இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் அட்வான்ஸாக இருக்காங்கன்னு யோசிச்சுக்கோங்க. 800 வருட பழமையான கோயில். 3வது வாசலை தாண்டின உடனே நம்மளால் ஒரு கோயிலை பார்க்க முடியும். கோட்டை மாரியம்மன் கோவில், கிட்டத்தட்ட 800 வருட பழமையான கோவில். வாங்க போலாம். மக்கள் வந்து இன்னும் இந்த இடத்துல வேண்டுதல் செலுத்திட்டே இருக்காங்க. நம்மளால் அந்த பூவெல்லாம் பார்க்க முடியும். இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 800 வருஷம், 1-2 கிடையாதுங்க, 800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து கட்டியிருக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோவில் பார்த்தாச்சு. அடுத்து வந்து கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு வலதுபுறத்திலேயே ரொம்ப விசேஷமான ஒரு கோவில், ரொம்ப அழகாக இருக்குது. அதை காட்டுறவாங்களேன், உங்களுக்கு அப்போ தான் அந்த காலத்தோட பிரம்மாண்டம் வந்து ஃபீல் ஆகும். வரதராஜ பெருமாள் கோவில். 1 இல்லை 2 இல்லைங்க, 18ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டது தான் இந்த வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவில் வந்து விஜயநகர பேரரசால தான் கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று என்னென்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரம் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த மாதிரியான கோபுரங்கள் வந்து கட்டப்பட்டது. அதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பாணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வர வழியிலே பார்த்துருப்போம் நிறைய கோயில்களை. ஸோ அந்த கோயில்கள் எங்கேயுமே இந்த மாதிரி இருக்காது. இப்போ நடை வந்து சாத்தப்பட்டிருக்கு. ஸோ வாங்க இன்னும் மேலே போய் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் மாதிரி பேஜ் டர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க மேலே போவோம்.